ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் அரையாண்டு தேர்வு டிசம்பர் 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வரலாறில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 119 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 1 அல்லது 2 வாக்கியங்களில் விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் 4 வேதங்களின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் பெருங்கற்காலம் பற்றி நீங்கள் அறிந்தது என்ன. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் கருத்திட்டைகள் என்பது என்ன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கொஸ்டின் முதுமக்கள் தாழிகள் என்றால் என்ன. நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் தமிழ்நாட்டில் காணப்படும் பெருங்கற்கால நினைவு சின்னங்களின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வேதகால பெண்கள் குறித்து ஒரு பத்தி எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 2 மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 134 எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் சமணத்தின் 3 ரத்தினங்கள் எவை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பௌத்தத்தின் 2 பிரிவுகள் எவை. தேர்டு கொஸ்டின் ஜினா என்பதின் பொருள் என்ன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் பௌத்தத்திற்கும் சமணத்திற்கும் உள்ள 2 பொதுவான கூறுகளை எழுதுக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து கொஸ்டின் கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்த சீன பயணியின் பெயரை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பௌத்தத்தின் 8 நெறிகளின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் பௌத்தத்தின் 4 பேருண்மைகளை எடுத்துரைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் பௌத்தத்தின் பிரிவுகளான ஹீனயான மகாயான பிரிவுகளிடையே உள்ள ஏதேனும் 3 வேறுபாடுகளை எழுதும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 3 குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 149 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 1 அல்லது 2 வாக்கியங்களில் விடையளிக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தூபி என்றால் என்ன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் மௌரியர் காலத்தில் அரசு வருவாய் எவற்றிலிருந்து பெறப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து கொஸ்டின் அசோகரின் 2 அல்லது 13ஆம் பாரி பேராணைகளிலிருந்து நீங்கள் அறிவது என்ன. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செவன்த்து கொஸ்டின் மௌரியர்களை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு தமிழ் நூல் கூறுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பௌத்தத்தை பார்ப்பதற்கு அசோகர் என்ன செய்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மகதத்தின் எழுச்சிக்கான காரணங்களில் ஏதாவது 3 எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின்லேருந்து நிச்சயம் கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 8 உயர் சிந்தனை வினாக்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் கலிங்கப்போர் அசோகரது வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது எவ்வாறு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. புவியியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் வளங்கள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 166 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிறு குறிப்பு வரைக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், செகண்ட் ஒன் மனித வளம், தேர்டு ஒன் தனிநபர் வளம்,
ஃபோர்த் ஒன் மூன்றாம் நிலை செயல்பாடுகள். இந்த 4மே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 4ஐயும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிக சுருக்கமாக விடை எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வளங்கள் என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் உயிரற்ற வளங்களை வரையறு. ஃபோர்த்து கொஸ்டின் நிலையான வளர்ச்சி என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக விடை எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் நாட்டு வளம் மற்றும் பன்னாட்டு வளம் ஒப்பிடுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபோர்த்து கொஸ்டின் மனிதன் உருவாக்கிய வளத்திற்கும் மனித வளத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை கூறுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விரிவாக விடை எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வளங்களை பாதுகாப்பது எப்படி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் முதல் நிலை, இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை செயல்பாடுகளை விவரி. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. குடிமையியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் தேசிய மாநில சின்னங்கள் மற்றும் முக்கிய கொண்டாட்ட நாட்கள். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 184 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 10 பின்வருவனவற்றிற்கு பதிலளிக்கவும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமது தேசிய கொடியில் உள்ள வண்ணங்கள் எவற்றை குறிக்கின்றன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நமது தேசிய சின்னத்தின் பாகங்கள் யாவை. தேர்டு கொஸ்டின் தேசிய கீதம் பாடும்போது பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் யாவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் நமது தேசிய சின்னத்தை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் பாசறைக்கு திரும்புதல் வரையறு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாம் வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்த் கொஸ்டின் தமிழ்நாடு நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 2 இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 195 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 4 தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு விடை எழுதி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வரைவு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ஃபோர்த்து கொஸ்டின் அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் எப்போது முடிவடைந்தது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 பின்வரும் வினாக்களுக்கு விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பம்சங்களை பட்டியலிடுக. ஃபோர்த்து கொஸ்டின் அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன. சிக்ஸ்த்து கொஸ்டின் முகப்புரை என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற சொற்களின் மூலம் நீ புரிந்து கொள்வது என்ன, நிச்சயமாக எக்ஸாம் வர வாய்ப்புள்ள கொஸ்டின்ங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித்து கொஸ்டின் வரையறு இறையாண்மை. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த லெசனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஸோ அதிகப்படியான கொஸ்டின் குறித்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. பொருளியலில் பார்த்தீங்கன்னா முதல் பாடம் பொருளியல் ஓர் அறிமுகம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 209 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 கீழ்கண்ட வினாக்களுக்கு சுருக்கமாக விடை தருக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சந்தை வரையறு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பண்டமாற்று முறை என்றால் என்ன, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வணிகம் என்றால் என்ன. ஃபோர்த்து கொஸ்டின் சேமிப்பு என்றால் என்ன. ஃபிஃப்த் கொஸ்டின் பணம் கண்டுபிடிக்க வேண்டியதன் அவசியம் யாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் இரண்டாம் நிலை தொழில்கள் என்று எவற்றை அழைக்கின்றோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 6 கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவாக விடை எழுத கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உனது மாவட்டத்தில் நடைபெறும் முக்கிய முதல்நிலை தொழில்களை பட்டியலிடுக. தேர்டு கொஸ்டின் மூலப்பொருள் பயன்பாட்டின் அடிப்படையில் எவ்வாறு தொழிற்சாலைகள் வகைப்படுத்தப்படுகின்றன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் சேவை துறையில் காணப்படும் தொழில்களை எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அரையாண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.